இந்த சட்டசபை தேர்தலோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா, அதுவும் கொளத்தூர் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். வி.எஸ். பாபு வந்து 82,110 வாக்குகள் வாங்கியிருந்தாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து 72,988 வாக்குகளும், அதிமுகவை சேர்ந்த சந்தன கிருஷ்ணன் வந்து 18,451 வாக்குகளும், என்.டி.கேவை சேர்ந்த சவுந்தரபாண்டியன் வந்து 5,177 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இந்த கொளத்தூர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அப்படிங்கிற மாதிரி தான் முன்னாடி வரை இருக்கவும் செஞ்சது. திமுக கோட்டை அப்படின்னு தான் சொல்லவும் செய்யணும். இப்ப வந்து விஜய் அவர்கள் வந்து முழுசா ஆக்கிரமிச்சிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். மத்த தொகுதியை கூட விட்டுடலாம். ஸ்டாலின் அவர்கள் அதுவும் சிட்டிங் சிஎம்ஐ வந்து தோற்கடிச்சுக்காருன்னு பாத்துக்கோங்க. வி.எஸ். பாபு 82,110 வாக்குகள் வாங்கி வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் வந்து 72,988 வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. அதாவது இவ்வளவு வாக்கு வித்தியாசத்துல வந்து கிட்டத்தட்ட ஜெயிச்சிருக்காங்க. அதாவது 9,122 வாக்குகள் வித்தியாசத்துல வந்து ஸ்டாலின் அவர்களே தோற்கடிச்சிருக்காரு இந்த வி.எஸ். பாபு. ஒரு சிட்டிங் சிஎம் வந்து தோற்கடிக்கிறாருன்னா அவர் எவ்வளவு பவர்ஃபுல்லான ஆளா இருக்கவும் செய்யறாருன்னு பாத்துக்கோங்க. ஒரு முதலமைச்சர் வந்து பதவியில இருக்கும் போதே தோல்வி அடைஞ்ச வரலாறுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி நடக்கவும் செஞ்சிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா அந்த கொளத்தூர் தொகுதியில வந்து 15 வருஷமா தொடர்ந்து திமுக தான் கொளத்தூர்ல ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. இப்படி இருந்த சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாற்றம் ஏற்பட்டு ஒரு புதுசா வந்த கட்சி வேட்பாளரான வி.எஸ். பாபு வெற்றி பெற்று ஒரு வரலாற்று சாதனையை ஏற்படுத்தியிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் வந்து இத்தனை தொகுதியில வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கறத தாண்டி ஸ்டாலின் அவர்கள் வந்து தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பாயிண்டாவே எல்லாருமே பார்க்கவும் படுது. இந்த தேர்தலில் ஸ்டாலின் அவர்களே தோற்கடிச்சு விஜயோடைய அரசியலையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு நபர் தான் இந்த வி.எஸ். பாபு. இவருக்கு வந்து 75 வயசு ஆகுது. வட சென்னையுடைய அரசியலை வந்து நல்லா கரைச்சு குடிச்சிருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு மூத்த அரசியல்வாதியும் கூட. 2006 இருந்து 2011 வருஷம் வர புரசைவாக்கம் தொகுதியுடைய எம்எல்ஏவா வந்து வேலை பார்க்கவும் செஞ்சிருக்கிறார். நல்ல அரசியல் அனுபவம் கொண்ட வி.எஸ். பாபு வந்து அதிமுக திமுக ரெண்டு கட்சியிலுமே வந்து பாத்தீங்கன்னா மாறி மாறி செயல்படவும் செஞ்சிருக்கிறாரு. பல வருஷமா திமுக உடைய மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றவும் செஞ்சிருக்கிறாரு. அதனாலதான் என்னவோ கொளத்தூர் தொகுதியில ஒவ்வொரு வீதியிலுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாக்காளருடைய மனநிலையும் இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே திமுகவோட மாவட்ட செயலாளரா இங்க பணியாற்றுறதுனால வந்து அங்குள்ள மக்களோட மனநிலை இவருக்கு நல்லாவே தெரியவும் செஞ்சிருக்கு. இங்க எப்படி பேசணும், இங்க யாரு என்ன பண்ணா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு நல்ல அத்துப்படியா அவருக்கு தெரியவும் செஞ்சிருக்கு. 2011 வருஷம் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொளத்தூர்ல முதல் முறையா நின்னப்போ அவருக்கு பின்னாடி இருந்து வேலை பார்த்தவர் யாருன்னு பார்த்தோம்னா இதே வி.எஸ். பாபு தான். இன்னைக்கு அதே வி.எஸ். பாபு ஸ்டாலினுக்கு எதிராக நிக்க வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். அதுதான் வந்து முக்கியமான வந்து டேர்னிங் பாயிண்டா அமையவும் செஞ்சது. இந்த மூவ் அப்படிங்கிறது வந்து விஜயோடைய சாணக்கியத்தனத்தை தான் காட்டவும் செய்யுது. யாரை நிக்க வச்சா இங்க எப்படி வந்து ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொளத்தூர்ல வந்து 2011 வருஷம் ஸ்டாலின் அவர்களை வேலை பார்த்தவரையே இங்க நிக்கவும் வச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள். அதாவது 2011 வருஷம் ஸ்டாலின் அவர்களுக்கு வேலை பார்த்தவரையே இங்க வேட்பாளரா களமிறக்கி கொளத்தூர்ல இப்படி வி.எஸ். பாபுவை இறக்கி விட்டு இங்க வந்து ஸ்டாலின் அவர்களே தோற்கடிச்சு விஜய் அவர்களுடைய அரசியலுக்கே இது ஒரு திருப்பு முனையா அமையவும் செஞ்சிருக்கு. என்னதான் ஸ்டாலின் அவர்கள் வந்து சிஎம்ஆ இருந்தாலுமே பாத்தீங்கன்னா அவருக்கு அந்த தொகுதியில வந்து பல விஷயங்களை வந்து நிச்சயமா செய்யவும் செஞ்சிருப்பாரு. ஆனாலுமே பாத்தீங்கன்னா மக்கள் வந்து இந்த வி.எஸ். பாபு அவர்களை தேர்ந்தெடுத்துக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இளைஞர் பட்டாளம் தான். அதே மாதிரி பெண்களும் கூட. பெண்கள் வந்து பல பேர் வந்து தேவைக்காவுக்கு தான் வாக்களிக்கவும் செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த தொகுதியில இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து வீடு வீடா போய் விசில் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தது மட்டும் இல்லாம விசிலுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி வீடு வீடா போய் பிரச்சாரத்தினுடைய விளைவு தான் ஸ்டாலின் அவர்களை தோற்கடிச்சதுக்கான முக்கியமான காரணம் கூட. இந்த ஒரு வெற்றியின் மூலமா பாத்தீங்கன்னா வி.எஸ். பாபு வந்து ஒரு சிஎம்ஐயே தோற்கடிச்சு வெற்றியும் பெற்றிருக்கிறார். இந்த ஒரு விஷயம் வந்து விஜய் அவர்களுக்கு வந்து இந்த ஒரு வெற்றி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவருடைய அரசியலே வந்து ஒரு பெரிய கவனத்தை ஏற்படுத்தவும் செஞ்சிருக்கு. வி.எஸ். பாபு இவ்வளவு பெரிய வித்தியாசத்துல ஜெயிச்சிருந்தாலுமே பாத்தீங்கன்னா இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள் தான். ஏன்னா வந்து அவர் கரெக்டான டைம்ல வந்து கரெக்டா சூஸ் பண்ணி எலெக்ஷன்ல அடி எடுத்து வச்சு சிஎம் கேண்டிடேட்டா இப்ப வந்து இருக்கவும் செய்யறாரு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா விஜய் அப்படிங்கிற ஒத்த ஆளுக்கு தான் வந்து எல்லா மக்களுமே ஓட்டு போடவும் செஞ்சிருக்காங்க. ஆனா ஸ்டாலினே தோற்கடிச்சதுன்னு பாத்தீங்கன்னா வரலாற்றுல வந்து ஒரு மிகப்பெரிய இடமே பிடிக்கவும் செஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடியும் வரலாற்றுல இந்த மாதிரி இடம் பிடிக்கவும் செஞ்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா காமராஜரை பத்தி நிறைய பேர் பேசவும் செய்வாங்க. காமராஜர் அவர்கள் வந்து ஒரு முதலமைச்சருக்கான ஒரு அவருடைய ஆட்சி அப்படிங்கிறது வந்து ஒரு முன்மாதிரியா இப்பவும் பார்க்கவும் படுது. ஒரு எடுத்துக்காட்டா வைக்கவும் படுது. அப்படிப்பட்ட காமராஜரே பாத்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் வந்து ஒரு கல்லூரி மாணவனை வச்சு தோற்கடிக்கவும் செஞ்சாரு. அப்படின்னா பாத்தீங்கன்னா ஒரு காமராஜர் அவர்களையே தோற்கடிக்க முடியும் அப்படின்னா ஸ்டாலின் அவர்களையும் தோற்கடிக்க முடியும் தானே. அது இப்போ விஜயால பண்ணப்பட்டு பலமுறை வந்து திமுக மாவட்ட செயலாளராகவும் அதிமுக எம்எல்ஏவாகவும் இருந்து திரும்பவும் பாத்தீங்கன்னா இப்ப தேவைக்காவுடைய எம்எல்ஏவா மாறவும் செஞ்சிருக்கிறாரு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் யாருங்கிறத அவரே வந்து விஜய் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி ஆணித்தரமா அவர் ஒரு பேட்டியிலையும் சொல்லவும் செஞ்சிருக்கிறார்.